திமுக கழகத்தின் தெற்கு பகுதி கழக பிரதிநிதி திரு பி சரவணன் அவர்கள் தலைமையில் அருமை தம்பி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் திரு குமரவடிவேல் நகர துணை செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை செயலாளர் திரு குமரவடிவேல் ஆகியோர்களோடு 200க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இங்கு விலகி இன்றைக்கு அதிமுக கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் என்ற நிகழ்ச்சிக்கு இங்கே கூடியிருக்கிறோம். அதெல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க. பெண்கள் கேட்காமலே பெண்களுக்கு உதவி செய்யற ஆட்சி திராவிட முன்னேற்ற ஆட்சி சொல்லியிருக்காங்க. பெண்களோட நிலைப்பாடுகள் பெண்களுக்கு அம்மா கொடுத்த தாலி தங்கத்தை நிறுத்திட்டாங்க. அம்மா கொடுத்த அத்தனை திட்டங்களும் நிறுத்தப்பட்டது, குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது, அதுதான் அத்தனையும் நிறுத்திட்டு தேர்தல் வருவது என்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள். எனவே இதெல்லாம் தேர்தலுக்காக செய்கிற நாடகமே தவிர இன்னும் 2 மாதம் நடப்பதற்கு இவர்கள் இப்போது அடிக்கிறார்கள். 4.25 வருஷமாக நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்கள் பல குடும்பங்களுக்கு போக வேண்டிய தாலிகள் தங்கங்கள் அந்த உதவி போகவில்லை. எனவே இதை பெண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு டாஸ்மாக்ல இபியில எல்லாத்திலும் விலையேற்றிட்டாங்க. விலைவாசி உயர்வுகள் தாறுமாறு ஆகிப்போச்சு. அரிசி விலை, மண்ணெண்ணெய் விலை, தண்ணெய் எல்லாத்திலையும் சேர்த்து ஒரு குடும்பத்திற்கு மினிமமான குடும்பத்திற்கு 5000 ரூபாய்க்கு ஒரு குடும்பம் நடத்துகிறவர்கள் இன்றைக்கு 10,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். 200 ரூபா 300 ரூபா வச்சிருந்த மின்சார கட்டணம் 500 1000 ஏறிவிட்டது. ஆக 3 மடங்கான விலைவாசிகளை உயர்த்தி விட்டு அதில் ஒரு 1000 மட்டும் பெண்களுக்கு கொடுத்து விட்டு பெண்களுக்கு கொடுக்குறோம் என்ற நாடகத்தை ஆடுகிறார்கள். அதுவும் 3 வருடங்களாக ஒவ்வொரு சட்டசபையில் எல்லா இடத்திலும் போராடி திரு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கூறியதன் அடிப்படையில் தான் கொடுத்தாங்க. அதில் பாதி பேர் கொடுக்கல. இப்போ புதுசாக கொடுத்துருக்கேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. இது கொடுக்க சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால, 3 வருஷத்துக்கு பின்னாலதான் இப்ப கொடுத்துருக்காங்க. அதையும் பெண்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. மகளிர் உதவித்தொகை அதாங்க இது மகளிர் தொகை போய்கிட்டு இருக்கு. அதுக்கு 3 வருஷத்துக்கு பின்னால போகுது. குத்துவிளக்கு திட்டம் அதிமுக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் திட்டம் 2000 கொடுக்கும்போது இது 1000 ரூபாய் அவங்களுக்கு போய் சேரும்போது 2000 போய் சேராதா? ஏற்கனவே 1500 ரூபாய் மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் போன தேர்தல் அறிவிச்சாங்க. அது ரீச் ஆகலை.